ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, சம்பு சங்கரர் ஆனார் என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரை. யோகம் என்றால் சேர்க்கை என்று அர்த்தம். ஜீவனானவன் பேதமற்று பிரம்மமான பரமாத்மாவுடன் சேர்ந்து விடுவதுதான் யோகம். பலனில் பற்றில்லாமல் நிஷ்காமிய கர்மம் செய்து அதன் மூலம் சித்த சுத்தி பெற்று பக்தி உபாசனை மூலம் மனசு ஒருமுகப்பட்டு ஈஸ்வர அனுகிரகம் பெற்றால் இறுதியில் இந்த அபேதமான யோக நிலையை அடையலாம். வேதத்தின் பரம தாத்பரியம் இதுவே. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசித்த யோகம் இதுவே. பரம்பரையாக வந்த இந்த யோகமானது பின்னால் சிதிலமாயிற்று. அதை புனருத்தாரணம் பண்ணவே வந்திருக்கிறேன் என்றார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான். பரமேஸ்வரன் வேறு, கிருஷ்ணன் வேறு அல்ல, இருவரும் ஒருவரே. கீதையிலே கிருஷ்ண பகவான் விஸ்வரூபம் காட்டும்போது என்னுடைய ஈஸ்வர ஸ்வரூபத்தை பார் என்கிறார். பச்சமே யோகம் ஐஸ்வரம். விஸ்வரூப தரிசனத்தில் லோகத்தை சம்ஹாரம் செய்யும் ருத்ர ஸ்வரூபத்தையே கிருஷ்ணன் காட்டினார். இவ்வாறு ஈஸ்வர அபேதமாயிருக்கிற கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஆதியில் ஜெகத்குரு என்ற விருது உண்டு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று ஸ்லோகம் கூட உண்டு. ஜெகத்குருவான ஸ்ரீகிருஷ்ணன் பூர்வத்தில் இந்த யோகத்தை சூரியனுக்கு உபதேசித்தேன். மீண்டும் இப்போது கிருஷ்ணனாக உனக்கு உபதேசிக்க வந்தேன். எந்தெந்த காலத்தில் தர்மம் மிகவும் க்ஷீணிக்கிறதோ அப்போதெல்லாம் வந்து உபதேசிப்பேன் என்றார். ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம் துவாபர யுக இறுதியில் நடந்தது. பிறகு கலியுகம் வந்தது. மறுபடியும் ஜீவ பிரம்ம அபேத யோகத்துக்கு நலிவு உண்டாயிற்று. 72 துர்மதங்கள் தோன்றின. அவை மிக பயங்கரமாக கிளம்பின. அசந்தர்ப்பமானவை எல்லாமே இப்படித்தான் ஆரம்பத்தில் தடபுடலாக இருக்கும். பிறகு இருந்த இடம் தெரியாமல் போகும். கலிகாலத்தில் இப்படி 72 துர்மதங்கள் தோன்றி வைதிக மதத்தை நலிவுற செய்ததை பரமேஸ்வரன் பார்த்தார். துவாபர யுகத்தில் ஏற்பட்ட நலிவு சாமானியமானதுதான். எனவே ஏதோ சில சந்தர்ப்பங்களில் மட்டும் கிருஷ்ண பகவான் ஞானோபதேசம் செய்தால் போதுமானதாக இருந்தது. மற்ற சமயங்களில் அவர் ஆயர்பாடியில் லீலை செய்தார், துவாரகையில் ராஜ்யபாரம் செய்தார், பஞ்ச பாண்டவர்களுக்காக தூது போனார். கலிகாலத்தில் இப்படி செய்தால் போதாது. அதிக இருட்டு இருப்பதால் நிறைய விளக்க வேண்டும். ஒரு வாழ்நாள் முழுவதும் ஞானோபதேசம் ஒன்றுக்காகவே அவதாரம் செய்ய வேண்டும் என்று பரமேஸ்வரன் எண்ணினார். சர்வ வித்தைகளுக்கும் நாயகனான அந்த சதாசிவனே ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர்களாக அவதரித்தார். ஸ்ரீ சங்கராச்சாரியர்கள் சிவ அவதாரமே என்பதற்கு வேதத்திலேயே ஆதாரம் இருக்கிறது. யஜுர்வேதத்தில் உள்ள ஸ்ரீருத்ரத்தில் கபர்திக்கு நமஸ்காரம், யுப்தகேசனுக்கு நமஸ்காரம் என்று அடுத்தடுத்து வருகிறது. கபர்த்தி என்றால் ஜடாதாரி என்று அர்த்தம். சிவபெருமானை ஜடாதாரியாகவே பொதுவில் காண்கிறோம். யுப்த என்றால் வபனம் செய்து கொண்ட என்று அர்த்தம். யுப்தகேசன் என்றால் தலையை முண்டனம் செய்து கொண்டவன் என்று பொருள். ஜடாதாரியான சிவன் யுப்தகேசனாக இருந்தது எப்போது? ஸ்ரீ ஆதிசங்கராக இருந்தபோதே. திரிகாலமும் உணர்ந்த வேதம் இதை முன்பே சொல்லிவிட்டது. பரமேஸ்வரமூர்த்தி ஆலமரத்தின் அடியில் தட்சிணாமூர்த்தியாக அசையாமல் இருந்தது. அதற்கு சம்பு என்று பெயர். சம் என்றால் நித்திய சுகம் என்று அர்த்தம். நித்திய சுகம் உற்பத்தியாகும் இடமே சம்பு. ஆனந்த ஊற்றே சம்பு. இந்த ஆனந்த ஊற்று இருந்த இடத்திலேயே இருக்கும். கண் பார்ப்பதில்லை, வாய் பேசுவதில்லை, உடம்பு அசைவதில்லை. ஒரே நிஷ்டை, சமாதி, மௌனம். ஆனால் அந்த மௌனத்திலிருந்தே சனகாதி யோகிகள் மகா உபதேசம் பெற்று தாங்களும் பிரம்ம நிஷ்டை பெற்றனர். ஆனந்த ஊற்றை தேடிப்போய் இவர்கள் அதை மொண்டு குடித்தார்கள். மௌனம்தான் இவர்கள் பெற்ற மகா உபதேசம். அப்படி தேடிப்போகாத நமக்காக அந்த உத்கிருஷ்டமான மௌன நிலையை விட்டு ஜெகத்குரு ஆதிசங்கர பகவத் பாதராக வந்தார் பரமேஸ்வரன். பதிவிரதா ரத்தினமாக ஒருத்தி இருக்கிறாள். அவள் குரலை கூட யாரும் கேட்டதில்லை. அவள் வெளியில் வந்து யாரும் பார்த்ததில்லை. அவளுடைய குழந்தை கிணற்றில் விழுந்து விடுகிறது. அப்போது அவள் வீட்டை விட்டு வெளியே வந்து கூப்பாடு போடுகிறாள். அதுபோலவே தட்சிணாமூர்த்தியாக இருந்த பரமேஸ்வரன் கலியில் தமது குழந்தைகளான ஜனங்கள் பாபப்படுகுழியில் விழுவதை பார்த்தார். தான் மௌன உபதேச சம்புவாக ஆனந்த ஊற்றாக இருந்தால் இந்த யுகத்தில் பிரயோஜனம் இல்லை. ஊற்றை தேடி யாரும் வரமாட்டார்கள். எனவே அந்த ஆனந்தமே ஜனங்களை தேடி போக வேண்டும். ஆனந்தமாக இருக்கும் சம்பு ஆனந்தத்தை செய்கிற சங்கரராக ஜனங்களிடையே போய் நித்திய சுகத்தை அவர்கள் கையில் எடுத்து தர வேண்டும் என்று தீர்மானித்தார். சங்கராச்சாரியராக அவதரித்தார்.
ஓம் நம சிவாய. இந்த அருளுரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.